எல்லோருக்கும் வணக்கம் வியூவர்ஸ். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு பயங்கரமான கொலை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கேஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, எந்த டிடெக்டிவ் எந்த போலீஸ்காரங்க இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த கொலை செய்யப்பட்டவங்க யாரால் கொலை செய்யப்பட்டாங்க, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, என்ன காரணம் அப்படின்றதெல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த கேஸ் வந்து ஒரு பயங்கரமான கேஸ். அதாவது ஒரு துரோகத்தால் தான் வந்து இவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கேஸாக வந்து இந்த கேஸ் அமையும். யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு தான் பயங்கரமாக நாலேஜ் கெயின் ஆகுமே தவிர எங்களுக்கு அதிகமாக இதாகாது. அதனால் நீங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவும் போல் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கேஸ் வந்து ஸ்டடியாக எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தான் இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்குது. அந்த குடும்பத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வேலைக்காரங்க. அந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து அரசு. அப்புறம் இந்த ஒய்ஃபோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா. சரிங்களா? இவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. இவங்க வந்து நார்மலாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. இப்போ தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இவங்க வீட்டோட வேலைக்காரி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க ஃபேமிலியில் வந்து நைட்டு வந்து ஒரு நாள் நைட்டு வந்து இவரோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிடுவார். அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் காரணமாக அவர் வந்து வெளியே போயிடுவார். ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் வந்து அவர் வந்து பார்க்கும்போது அவரோட ஒய்ஃப் வந்து செத்து கிடப்பாங்க. ஓகேங்களா? அவர் உடனே டக்குன்னு வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. போலீஸ்க்கு வந்து கால் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து வந்துடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்ததுக்கு இவங்க வந்து செத்துருவாங்களே. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. வீட்டில் எந்த நேரத்தில் இவங்க சாப்பிடுவாங்க, வேலைக்காரி பூர்ணிமா கிட்ட விசாரிக்கிறாங்க. நைட்டை சாப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க சாப்பிட்டாங்க, அப்புறம் போய் தூங்கிட்டாங்க அப்படின்னா. அதுக்கு மேலே நானும் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரில, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்கு போலீஸ்காரங்க வந்து ஒரு டிடெக்டிவ் கூப்பிட்றாங்க. டிடெக்டிவ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் அர்ஜுன். எந்த கேஸ் எடுத்தாலும் சிம்பிளாக சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறவர். இவரால் வந்து முடிக்க முடியாத கேஸ் எல்லாம் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இவரோட தொழிலாக வச்சுட்டு போலீஸ்க்கு வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இவர். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வராரு. போலீஸ்காரங்க சொன்னோன்னே கொஞ்சம் நேரத்தில் வந்து வராரு. வந்தோடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா, 8 மணிக்கு தான் அவங்க ரெகுலராக சாப்பிட்ற டைம். அவங்க எப்போவுமே ரெகுலராக பஞ்சுவாலிட்டியாக சாப்பிடுவாங்க 8 மணிக்கு. கரெக்டாக அந்த நாள் வந்து 8 மணிக்கு வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் செத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க டெட் பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா? போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி கொஞ்சம் நேரத்துலேயே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி செத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அப்படி சொன்னதுக்கு இவங்க வந்து காலையில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குறது அவர் வந்து காலையில் வந்து மீட்டிங் முடிச்சோன்னா நைட் அங்கேயே தங்கிடுவார். காலையில் வந்து பார்ப்பார். அவர் பார்க்குற டைம் வந்து ஒரு 9 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஒரு 8 to 9 இருக்கும். அப்புறம் வந்து இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி செத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து அவங்க சாப்பிட்டது 8 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து செத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா, பாய்சன் சாப்பிட்டு தான் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாய்சன் சாப்பிட்டு தான் செத்துருக்காங்களா? இது விசாரிக்க வேண்டிய விஷயம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரிக்கிறாங்க. ஏன்னா ஒன்று வந்து அவங்களே பாய்சன் சாப்பிட்டு தற்கொலை பண்ணியிருக்கலாம், இன்னொன்று வந்து யாராவது பாய்சன் கொடுத்து கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக இந்த கேஸ் வந்து பயங்கரமாக போகும். அப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் வீடியோ சொல்கிறது, அதாவது இந்த மாதிரி கதை சொல்கிறது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா கீழே குட்டுன்னு போடுங்க. இல்லை இந்த மாதிரி பிடிக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறது நல்லா இல்லை அப்படின்னா கீழே வந்து இன்னும் நல்லா சொல்லு அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். நீங்கள் போடுற கமெண்ட் வந்து எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஓகேங்களா. அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டிடெக்டிவ் அர்ஜுன் வந்து அவங்க வீட்டில் வந்து நல்லா விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் விசாரித்தது மொத்தம் வந்து 3 பேர் தான். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, அவரோட ஹஸ்பண்டை விசாரிக்கிறாரு. அவர் ஹஸ்பண்டுக்கும் அந்த ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த நாள் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு போயிடுவார். இதனால் இவர் ஏதாவது பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் வந்து டிடெக்டிவ் கேட்குறாரு. இல்லை அவர் எதுவும் பண்ணல, என்னதான் சண்டையாக இருந்தாலும் அவர் ஒய்ஃப் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமாச்சு, அதனால் வந்து அவரால் வந்து கொண்டிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் அவர் நைட் நேரம் வந்து அவர் வந்து அழுதுட்டு இருப்பார். நைட் நேரம் வந்து விட்டுட்டு போன தப்பு தான், வந்திருந்தால் இந்நேரத்துக்கு அவங்களோட ஒய்ஃப் உயிரோடு இருந்திருப்பாங்க. அது மாதிரி அவரும் புலம்பிகிட்டே இருப்பார். டிடெக்டிவ் விசாரணையில் கண்டுபிடிச்சிருவாங்க இவர் வந்து ஒரு நார்மலான அப்பாவி பர்சன் அப்படின்னு. அடுத்து வந்து வீட்டுக்காரி, அதாவது இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களோட அது இவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து பூர்ணிமா. அடுத்து வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்கள விசாரித்ததுக்கு, நான் எங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அவங்க வந்து எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானே சாப்பிட்டுக்கிறேன், அதனால் வந்து நீ போட்டு கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, சாப்பாடு அவங்க வந்து போட்டு கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவங்க வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்க ஃபேமிலிக்கே வந்து ஒரு சண்டை இருக்குது. அதாவது இந்த சந்திரிகா இருக்காங்க இல்லைங்களா, இப்போது சரி இறந்தவங்க, அவங்களோட அண்ணா, சரிங்களா, அவங்களோட அண்ணா வந்து என்ன கேட்டிருப்பார் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு நிலம் இருக்கும், அந்த நிலத்துக்கு பக்கத்தால் அவங்க அண்ணா வீடு இருக்கும். அந்த நிலத்தை வந்து இவங்களோட, அதாவது சந்திரிகாவோட அப்பா வந்து சந்திரிகாவுக்கு தான் தந்திருப்பாங்க. அவங்க அண்ணா வந்து இந்த இடத்த எனக்கு கொடுத்துரு அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த சந்திரிகா வந்து தரவே மாட்டாங்க, இது என்னோட இடம், எனக்கு தான் வேணும் அப்படின்னு வந்து சண்டை போடுவாங்க. அந்த இவங்களோட அண்ணன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து அவர்கிட்டயே விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு நிலத்துக்காக வந்து தங்கச்சியெல்லாம் கொல்ல மாட்டேன், அவங்க வந்து நான் கேட்டேன் கொடுத்தா எனக்கு, ஏன்னா உங்களுக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு குழந்தைகள் இருக்காங்களே, நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன். ஆனால் அவங்க வந்து தரவே இல்லை, அதுக்கு போய் கொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து அவரும் ஃபீலிங்காக தான் சொன்னார். சரி, எல்லாருமே கவலையாக தான் சொல்கிறாங்க, யார் தான் உண்மையான கொலைகாரங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. யாருமே வீட்டில் இல்லையா அப்போது, இப்போ யார் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் ஏதாவது பாய்சன் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏன்னா கூட போலீஸும் தானே இருக்காங்க, எல்லோரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சாப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது. ஆனால் நைட்டு போகிற சாப்பாடு, அவங்க வந்து அந்த சாப்பாடை வந்து அந்த பிளேட்டை வந்து கலவவே இல்லை, சாப்பிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க வேறு மிச்ச சாப்பாடை. அந்த சாப்பாடு எடுத்து லேபுக்கு அனுப்பும்போது தெரிஞ்சு இந்த சாப்பாடில் வந்து பாய்சன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா, சாப்பாட்டில் பாய்சன் இருக்கா அப்படின்னா, ஒரு வேளை வந்து இந்த வேலைக்காரி கிளம்புனதுக்கப்புறம் இவங்களே பாய்சன் போட்டு சாப்பிட்டு செத்துருப்பாங்களா, இந்த வேலைக்காரி தான் பாய்சன் போட்டு தந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாய்சன் பாட்டில் வந்து தேடுறாங்க. என்ன மாதிரி பாய்சன் பாட்டில் அப்படின்னா, அந்த இதே வந்து கிச்சனில் தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு எதுவும் பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை, குழந்தைகள் இல்லைன்றதும் பெரிய ஸ்ட்ரெஸ் தான், இருந்தாலும் அதுக்காக என்னை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இப்படி சொன்னோன்னே யார் மேலே டவுட் வரும், வேலைக்காரி மேலே தான் டவுட் வரும். வேலைக்காரி பூர்ணிமா கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரி பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ற இந்த கதையிலே இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்கிறது பிடிச்சிருக்கா, சஸ்பென்ஸோட சொல்கிறது பிடிச்சிருக்கா, இத்தனை டைம் சப்ஸ்கிரைப் கேட்குறது பிடிச்சிருக்கா அப்படின்றது எல்லாம் சொல்லுங்கள். பிடிக்கலன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவும் போலீஸும் சேர்ந்து பூர்ணிமா விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்ததுக்கு பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, இவங்க சாப்பாடில் வந்து அவங்க தான் விஷம் வச்சாங்க அப்படின்றாங்க. திடீர்னு ஒரே ஷாக். ஏன், எதுக்காக விஷம் வச்ச அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து சம்பளத்தை ஏற்றி கேட்டேன், சம்பளம் தர முடியாதுன்ட்டாங்க, பயங்கரமாக திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக வந்து எதுவும் பண்ணலை, அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பொருள் காணாமல் பண்ணதுக்கும் நான் தான் திருடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேவலப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது நினச்சி ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் பயங்கரமாக ஃபீலிங்காக இருந்தாலும் அவங்களாலே முடியல, அதுக்காக தான் வந்து சாப்பாடெலாம் விஷம் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. சரி, சொன்னதுக்கப்புறம் அவங்களோட வாக்குமூலத்தை வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரிஞ்சிடுது. யாருக்கு, அவரோட ஹஸ்பண்டுக்கு. யாரோட ஹஸ்பண்ட் அப்படின்னா, நம்ம சந்திரிகாவோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடுது. அவர் வந்து சரியான கோவம், அவங்கள கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்பட, இருந்தாலும் போலீஸ்காரங்க எல்லாம் விடுவாங்களா, அதெல்லாம் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலில் போட்டுடுறாங்க. யாரை அப்படின்னா, அந்த வேலைக்காரி பூர்ணிமா வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கான தண்டனை வந்து எப்படி வாங்கி தரணுமோ அந்த மாதிரி வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் நிறுத்தி, அதுக்கப்புறம் வந்து அவங்க செஞ்ச குற்றத்துக்காக அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக வந்து சாதாரண விஷயந்தான், எல்லா வேலைக்காரிகளும் எல்லா ஓனர் திட்டம் தான், அதுக்காகலாம் இப்படி கொல்லலாமா
அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பேசி அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆக்சுவலாகவும் இந்த கேஸில் வந்து அப்போவுமே வந்து டிடெக்டிவ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இவங்க தான் உண்மையான கெட்டவங்களா, இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களா, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ்க்கு ஒரு பயங்கர டவுட்டாகவே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெயிலுக்கு போய் விசாரிக்கிறார். சொல்லு, நீ யார் சொல்லி கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, என்ன மறுபடியும் கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்கிற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து இவங்களை அடித்து விசாரிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பொண்ணு அப்படின்னாலும் டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டைரெக்டாக அவங்க இந்த வேலைக்காரோட வீட்டுக்கே போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அந்த வீட்டில் வந்து வீட்டுக்கு போய் செக் பண்ணாரு. இவங்க வீட்டில் வந்து யாருன்னா இவங்களோட ஹஸ்பண்டு, இவங்களோட பொண்ணு, அதாவது இந்த வேலைக்காரோட ஹஸ்பண்ட் வேலைக்காரோட பொண்ணு தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அங்கே வந்து ஒரு பொட்டி நிறைய பணம் இருந்துச்சு. பொட்டி நிறைய பணம் இருந்தோடனே என்னாச்சு அப்படின்னா, எப்படி இந்த பொட்டி நிறைய பணம் வந்துச்சு அப்படின்னு அந்த அவரோட அதாவது வேலைக்காரி பூர்ணிமாவோட ஹஸ்பண்ட் பேர் என்ன பார்த்தா குமார். அந்த குமாரை வந்து விசாரிக்கிறாங்க. ஓகேவா, எப்படி குமார் எப்படி இந்த காசு வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவார். நான் போய் வேணான்னு சொன்னேன், அந்த கொலை பண்ண வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான் வந்து வாங்கிட்டா, அந்த காசு வாங்கிட்டு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். சரி, யார் சொல்லி கொலை பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இந்த ராஜா இருக்கானுங்க. ராஜா யார் அப்படின்னா சந்திரிகாவோட அண்ணா. இவங்க செத்து போயிட்டா அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படின்றனால வேலைக்காரிக்கிட்ட சொல்லி கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு மோசமான அண்ணனாக வந்து இவர் அமைஞ்சிருவார். யார் அப்படின்னா ராஜா. இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணம் அந்த அவர் வந்து குமார் எல்லாரையும் கூட்டிகிட்டு கரெக்டாக வந்து மறுபடியும் போலீஸ்கிட்ட போகிறார். போலீஸ்கிட்ட போய் இவ்வளோ பெரிய உண்மையை வந்து சொல்கிறாரு. ராஜா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ராஜா வந்து ஹஸ்பண்ட் அதாவது சந்திரிகாவோட ஹஸ்பண்ட் கிட்டே நல்லவனாட்ட வேஷம் போட்டிருப்பான். கரெக்டாக போலீஸ் அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சீன் என்னென்னா, அந்த நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இதுதான் அவன் செத்து போயிடணும், எதுக்கு இந்த நிலம் அப்படின்ற மாதிரி இந்த இவருக்கு சந்திரிகாவோட ஹஸ்பண்டு அரசு இவர் வந்து அவருக்கு வந்து எழுதி கொடுக்க போவார் ராஜாக்கு. கரெக்டாக வந்து டிடெக்டிவ் அந்த இடத்துல வந்து போய் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவங்க தான் கொன்னது அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லி சரியான கோவம். அப்புறம் வந்து கோவத்தில் வந்து சந்திரிகாவோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ராஜா ஒரே தான் உதச்சாரு. அவன் வந்து அவனுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுரும், கீழே விழுந்துருவான், பயங்கரமாக அடிபட்டுரும். போலீஸ்காரங்க வந்து அப்படியே தூக்கிட்டு போய் இவனை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு க்ரைம் பண்ண இவன் தான், ஆனால் அந்த வேலைக்காரி வந்து காசுக்காக கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த காசு இருக்குங்க இல்லைங்களா, அந்த காசு வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா காசு கொடுத்தா கொலை பண்ணிடுவீங்களா, தப்பு தானே, இந்த காசு உங்கள் குடும்பத்துக்கு சேரும் அப்படின்னு தான் நீ அவ்வளோ எகத்தாளமாக இந்த கொலை பண்ண, அவ்வளோ திமிரா பண்ண, இனிமேல் இந்த காசு வந்து சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த காசு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட சந்திரிகாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அந்த அரசு அவருக்கே தந்துடுவாங்க. அது எவ்வளோ காசு அப்படின்னா 5 லட்ச ரூபா இருக்கும். ஓகேங்களா, அது வந்து அவருக்கு தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான இதை சேர்த்துடுவாங்க போலீஸும் டிடெக்டிவும். இப்படியா வந்து இந்த கேஸ் வந்து முடியுது. இந்த கேஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது சொத்துக்காக காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் சொத்துக்காக கொலை பண்ணுறவங்க, இப்படின்னு எவ்வளோ துரோகம் வந்து இந்த உலகத்தில் வந்து போயிட்டுருக்கு. எல்லோரும் பார்த்து உஷாராக கேர்ஃபுல்லாக இருங்க, யாரும் எதுக்காகவும் சண்டை போடாதீங்க, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நல்லா வாழுங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் வந்து சொல்லி இந்த கேஸை வந்து முடிக்கிறாரு. இந்த கேஸில் வந்து எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து சாகிறதுலேருந்து ஆரம்பிச்சு, ஆனால் எவ்வளோ பெரிய துரோகத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமே வந்து இந்த கேஸில் வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த கேஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்து 4 பேரோட கதையை பார்த்தா நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வளர முடியும். அதனால் இந்த மாதிரி கதையெல்லாம் பாருங்கள், பார்த்து உங்களோட அனுபவத்தையும் அறிவையும் வளர்த்துக்கோங்க, எப்படி வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிங்.